students, now we are going to see about one of the trigonometry concept. Okay, trigonometry concept in one of the tabular column to identify. Okay, the tabular column இந்த valuesலாம் எப்படி வந்ததுன்னு அதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சைனை மட்டும் பாருங்க. தீட்டா வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகே, அந்த மேல இருக்கிற நம்பர் எப்படி வந்துச்சுன்னா 0, கால், அரை, முக்கால், 1. அது எப்படி வந்துச்சுன்னா you can see 0, the big value of 0, the big value of 0. Next, கால் means காவேக்காடு, அரை means அரை வேக்காடு, முக்கால் means 3/4 முக்கால் வேக்காடு. ஸோ டோட்டலி முழு வேக்காடு. ஸோ லாஸ்ட் 1. ஓகேங்களா, ஸோ அந்த மேலே உள்ள நம்பரை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, 0, கால், அரை, முக்கால், 1. ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன் மேலே உள்ளது. இப்போ நம்ம சைன் தீட்டாவுக்கு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஹேண்டை பாருங்க. The little finger to be represent for 0 degree, the ring finger to be represent for 30 degree, the middle finger to be represent for 45 degree, the index finger to be represent for 60 degree, the thumb finger to be represent for 90 degree. Totally these all fingers to be represent for all degree values. Okay, first of all, sin theta equal to one of the formula, fingers below divided by 2. This is sin theta. Identify the formula in this value. Okay, first of all you can see the sin theta. Sin theta what degree? 0. Totally sin 0 equal to sin 0. This is for 0 degree. Below எது இருக்கா? No. So அதனால என்ன இருக்கும்? root of 0/2. root 0/2 is equal to value 0. So first 0 வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க sin 30 டிகிரி பாருங்க. sin 30 டிகிரி equal to sin 30 degree to be represent for this degree. இந்த hand symbol கொடுத்திருக்கேன். So this degree below the value of root formula, below the value இதுக்கு கீழே என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. So 1 divided by 2. So root 1 ஓட வேல்யூ நமக்கு நார்மலா 1 தான். So 1/2 for sin 30 degree. ஓகே, இந்த வந்திருக்குல 1/2. நெக்ஸ்ட் பாருங்க sin 45 டிகிரி பார்ப்போம். sin 45 degree is equal to root of sin 45 degree to be represent for the middle finger, the middle finger to be below in the ரெண்டு ஃபிங்கர் இருக்கு below. So அப்பனா root 2 divided by 2. ஓகேங்களா, root 2 divided by 2. நமக்கு root 2 ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 தான். So 1/2. So sin 45 degree 1/2. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க sin 60 degree. sin 60 degree is equal to sin 60 degree to be represent for this index finger, the index finger below the finger for 1, 2, 3. So root 3/2. ஓகேங்களா, so sin 60 degree root 3/2 அந்த வந்திருக்கு. நெக்ஸ்ட் sin 90 degree பாருங்க. sin 90 degree is equal to below the finger, sin 90 degree to be represented by thumb finger below the finger 1, 2, 3, 4. ஓகேங்களா, so அப்பனா root 4 divided by 2. ஓகேங்களா, so root 4 நம்மள root 4 ன வேல்யூ என்ன வரும்? மேல 2 வரும், divided by கீழே 2. 2/2 நார்மலா 1. so அந்த வந்திருக்கா? ஓகே, இப்போ sin ரிலேட்டடா உள்ளத நம்ம இந்த ஃபார்முலா படி பார்த்துட்டோம். இப்போ சைனும் கொசிகனும் பாத்தீங்கன்னா இப்போ sin முடிச்சிட்டோம். கொசிகன்னா அதோட தலைகீழி. 0 ஓட இது நமக்கு இன்ஃபினிட்டிவ், 1 னா நமக்கு 1 தான் வரும் லாஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் 2. அப்படிதானே, அதாவது 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் 2. நெக்ஸ்ட் 1/2 ஓட ரெசிப்ரோக்கல் root 2 தான். அண்ட் root 3/2 ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. இப்போ sin தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் cos தீட்டாவும் சீகன் தீட்டாவும் பார்ப்போம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சைனும் கொசிகனும் பார்த்தோம். இப்போ காசும் சீக்கனும் அந்த வேல்யூ எப்படி வந்ததுன்னு பார்க்க போறோம். cos theta equal to fingers above divided by 2ங்கங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் cos வந்து நமக்கு என்ன இருக்கு?
cos 0 degree பாருங்க cos 0 degree என்னது fingers above இப்போ cos 0 degree to be represent this one little finger so above the finger na 1 2 3 4 so root 4 divided by 2 root 4 ஓட வேல்யூ என்னது 2 divided by 2 என்னது கட் பண்ணோம்னா 1 தானே so cos 0 degree வந்து வேல்யூ 1 ஓகேங்களா நெக்ஸ்ட் cos 30 degree cos 30 degree for this one this ring finger to be represent so above the finger 1 2 3 so equal to root 3 by 2 so இது எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது so root 3 by 2 next cos 45 degree so cos 45 degree is equal to cos 45 degree பாருங்க cos 45 degree இந்த இருக்கு above the finger na 1 2 அப்படிதானே so 1 2 so root 2 divided by 2 is equal to 1 by root 2 இந்த இடத்துல மட்டும் root 2 வருது இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க cos 45 degree next cos 60 degree பாருங்க cos 60 degree cos 60 degree னா இங்க இருக்கு above the finger வந்து நமக்கு என்ன இருக்கு above the finger 1 இருக்கு ஓகேங்களா so root 1 by 2ங்கிறது என்னது 1 by 2 தான் வரும் so root 1 by 2ங்கிறது cos 60 degree 1 by 2 தான் அந்த இருக்கு next cos 90 degree cos 90 degree is equal to பாருங்க cos 90 degree the thumb finger to be represent அப்படி இருக்கும்போது பாருங்க so root 0 by 2ங்கிறது totally 0 cos 90 degree 0 இப்போ cos ஓகே secant பாருங்க secant thetaவும் இப்போ 1 ஓட reciprocal 1 root 3 by 2 ஓட reciprocal 2 by root 3 root ஓகேங்களா root 3 by 2 ஓட reciprocal 2 by root 3 next 1 by 2 ஓட reciprocal root 2 next 1 by 2 ஓட reciprocal 2 0 ஓட reciprocal infinitive so சைனும் முடிச்சிட்டோம் கொசிக்கனும் முடிச்சிருக்கோம் காசும் முடிச்சிருக்கோம் சீக்கனும் முடிச்சிருக்கோம் next tanனும் காட்டும் next பார்ப்போம் root finger above divided by finger below அதாவது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது tan 0 டிகிரி என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்க tan 0 டிகிரி tan 0 டிகிரி இஸ் finger 0 degree above no so root 0 divided by below 1 2 3 4 so another root 4 so 0 by any number is always is 0 so adha root irukumbodhu no problem next tan 30 degree so tan 30 degree to be represent for this one so above the finger 1 below the finger 1 2 3 above the finger for root 1 below the finger for root 3 so root 1 oda value 1 so 1 by root 3 for tan 30 degree okay next tan 45 degree tan 45 degree to be represent for this middle finger above the finger for 2 below the finger for 2 okay so root 2 by root 2 the value for 1 so root 2 order the value normally 1 so tan 45 degree next tan 60 degree so tan 60 degree is equal to tan 60 degree to be represent for the index finger above the finger for 1 2 3 below the finger for 1 okay so above the finger for root 3 below the finger for root 1 so totally the value root 3 by root 1 ஓட வேல்யூ ஸோ root 3 தான் ஸோ நமக்கு ஒன்றுக்கு வேல்யூ இல்லை ஸோ அதனால நோ ப்ராப்ளம் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் சம்ம tan 15 டிகிரி tan 30 டிகிரி tan 45 டிகிரி tan 60 டிகிரி tan 75 டிகிரி ஸோ இதோட வேல்யூ என்னன்னு நம்ம கேட்காங்க நம்ம பாருங்க tan வந்து 30 டிகிரி நம்மளுக்கு டேப்லெட் காலம் தெரியும் 45 தெரியும் 60 தெரியும் 75 நம்மளுக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்க இப்போ டோட்டலா எதையாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி பண்ணலாம் இப்போ பாருங்க tan 75 plus 15 என்ன நமக்கு வேல்யூ இந்த ரெண்டு இது பண்ண நமக்கு வேல்யூ என்ன டிகிரி tan 75 டிகிரி சோ 75 plus 15 டோட்டலா ஆட் பண்ணும்போது நமக்கு என்னது tan 90 டிகிரி வரும் சோ tan 90 டிகிரியோட வேல்யூ 1 நெக்ஸ்ட் tan 60 டிகிரி plus 90 டிகிரி அதோட வேல்யூ 1 அப்படிதானே திரும்ப tan 45 டிகிரி அதோட வேல்யூ 1
டோட்டலாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த மூணையை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் ஒன்று தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்ம பாருங்க. tan 5 theta into tan 4 theta equal to 1ன்னு சொல்றாங்க. find 3 theta, அதாவது 3 தீட்டாவை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? tan 5 theta போது நமக்கு ஒரு 3 ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். theta 1 plus theta 2 equal to 90 degree. இப்போ வந்து tan theta 1 tan theta 2 equal to 1 இந்த செகண்ட் ஃபார்முலா படி இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது theta 1 plus theta 2 என்னது 90 டிகிரிங்கும் போது 5 theta plus 4 theta is equal to 90 degree. ஓகேங்களா? 5 theta plus 4 theta equal to 90 degree. So totally இதை ஆட் பண்ணும்போது 9 theta equal to 90 degree. So theta equal to என்னது? theta is equal to 90 degree. இங்க உள்ள இன்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைடா மாறும். ஸோ theta equal to 10 degree. ஸோ நம்மளுக்கு கேட்காங்க 3 theta தானே. ஸோ theta வந்து 10ங்கும் போது 3 into 10 வந்து நம்மளுக்கு 30 மாறும். ஸோ 30ங்கிறது நார்மலா theta தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ பாருங்க theta equal to 10 degree, find 3 theta. ஆனால் அப்படி இருக்கும் நமக்கு டர்ன் தானே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பாருங்க tan 3 theta is equal to நார்மலா நம்மளுக்கு எழுதிக்கோங்க டர்ன், இங்க டர்ன் இருக்கனால டர்ன் 3 theta is equal to 10 degree. ஸோ theta இருக்கிற இடத்துல 10 degree இருக்கனால 10 degree. ஸோ tan 3 into 10, ஸோ tan 30 degree. ஓகே, tan 30 degree நமக்கு வேல்யூ என்ன? நார்மலா 1/√3. ஸோ ஆன்சர் 1/√3. ஸோ அந்த வேல்யூ ஓகேங்களா? tan 30 degree வேல்யூ 1/√3. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், cot 11 theta into cot 7 theta equal to 1, find tan 9 theta. ஓகேங்களா? ஸோ cot 11 theta cot 7 theta இந்த ஃபார்முலால இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வரும்? theta 1 plus theta 2 equal to நமக்கு 90 டிகிரிங்கும் போது 11 theta plus 7 theta is equal to 90 degree. ஓகேங்களா? இப்போ 11 plus 7 is equal to 80 theta is equal to 90 degree. ஓகேங்களா? ஸோ theta is equal to 90 degree. இங்க உள்ள இன்ட்டு இங்க வரும்போது டிவைடா மாறும். ஸோ 80. ஸோ theta is equal to 5 degree. ஓகேங்களா? theta வந்து என்னது? 5 டிகிரினால நமக்கு ஃபைண்ட் பண்ணணும் tan 9 theta கண்டுபிடிக்கணும். ஸோ tan 9 into 5 degree is equal to tan 45 degree. 9 5s are 45. So tan 45 degree is equal to என்ன வேல்யூ? 1. So tan 45 degree equal to 1. Okay students, இன்னைக்கு நாம் பார்த்த அந்த வேல்யூ sin, cos, tan, cosecant, secant இந்த டேபுலர் காலம் வேல்யூவை ஒரு 3 சம்ஸ்ல அப்ளை பண்ற மாதிரி இது ரிலேட்டடா நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கான்செப்டை டிஃப்ரெண்டா பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.